நாம இன்னைக்கு எம்ப்டி சால்னா தான் பண்ண போறோம். சால்னா பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 துண்டு தேங்காவ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 10 போல முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்புல கடாய வச்சு எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்த பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 2 தக்காளிய கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தையும், தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சதும் குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். ஒரு 3 விசில்ல நல்லா சூப்பரா டேஸ்டியான எம்ப்டி சால்னா ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதுதான். நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க.